ஆண்டின் பொதுக்காலம் 19வது வாரம் வியாழக்கிழமை. நற்செய்தி பகுதி மத்தேயு பிரிவு 18 அருள்வாக்குகள் 21 தொடக்கம் மீண்டும் பிரிவு 19 1 வசனம் வரை. இன்றைய நற்செய்தியில் கடவுளின் இரக்கத்தை பெறுகின்ற நாம் ஒவ்வொருவரும் அடுத்திருப்பவருக்கு அந்த இரக்கத்தை பரிமாறிக்கொள்ள வேண்டும். கடவுளிடம் நாம் பாவங்களுக்கு மன்னிப்பு பெறுகின்ற போது அடுத்தவர் பாவங்களையும் நாம் மன்னிக்க வேண்டும் என்று இயேசு இன்றைய நற்செய்தியிலே சொல்லுகின்ற உவமையின் வாயிலாக சொல்லுகிறார். மத்தேயு பிரிவு 6 14-15 வரை வாசிக்கிறோம். மனிதர் செய்யும் குற்றங்களை மன்னிப்பீர்களானால் விண்ணுலகில் இருக்கின்ற என் தந்தையும் உங்களை மன்னிப்பார். அப்படி நீங்கள் மன்னிக்கவில்லை என்றால் விண்ணக தந்தையும் மன்னிக்க மாட்டார் என்று இயேசு கூறுகிறார். யாக்கோபு தன்னுடைய திருமுகத்தில் 2:13 கூறுகிறார், இரக்கம் காட்டாதோருக்கு இரக்கமற்ற தீர்ப்புதான் கிடைக்கும், ஆனால் இரக்கம் தீர்ப்பை வெல்லும். இன்றைய உவமையில் வருகின்ற பெரிய கடனாளி நாம் தான். 10,000 தாலந்து நாம் கடன்பட்டிருக்கிறோம் கடவுளுக்கு. ஒவ்வொரு நாளும் நாம் பாவம் செய்கிறோம். ஒவ்வொரு நாளும் கடவுளின் மன்னிப்பை இறைஞ்சுகிறோம். நம் சகோதரர் சகோதரிகள் நமக்கு எதிராக செய்யும் தீமையின் மொத்த கூட்டுத்தொகை உவமையில் 2வது கடனாளியின் கடனுக்கு சமம். 100 தெனாரி, மிக குறைந்த கடன் இருந்தும் நம் சகோதர சகோதரிகளிடம் நாம் இரக்கமற்ற அரக்கர்களாக அதிர்ச்சியூட்டும் விதத்தில் செயல்படுகிறோம். கடவுள் நம்மை உபசரிப்பது போல நாமும் அடுத்திருப்பவரை உபசரிக்க வேண்டும் என்று கேட்கிறார். மன்னிப்பதற்கு கணக்கு பார்க்க கூடாது. எத்தனை முறை என்னுடைய சகோதரனை மன்னிக்க? 7 முறையா என்று கேட்க யூதர்களுடைய பழக்கம் 7 முறை ஒரு நாள் மன்னிப்பது. அதைத்தான் பேதுரு கூறுகிறார். ஆனால் இயேசு கூறுகிறார், மரியாதைக்குரிய மாண்புக்குரிய வழியான மன்னிப்பின் பாதையை தேர்ந்தெடுத்து தவறு செய்தவரை இதயத்திலிருந்து முழுமையாக ஒவ்வொரு முறையும் மன்னிக்க வேண்டும். நமது பாவத்தின் கடனை மனிதனாக மாறி கடவுள் மனிதனாக அவதரித்து நம் பாவக்கடன் சீட்டை அழித்து விட்டார். தன்னுடைய மரணத்தினால் நம்முடைய பாவத்தின் கடனை சிலுவையில் அறைந்து விட்டார். அதை நாம் உண்மையாக விசுவசிக்கிறோம் என்றால் நாம் அடுத்திருப்பவரை முழுமையாக எப்போதும் மன்னிக்க வேண்டும். இல்லையென்றால் கடவுளின் இரக்கத்தை நாம் பெற முடியாது. கடவுளிடமிருந்தும் தெய்வீக குணம் படைத்த மனிதர்களிடமிருந்தும் நாம் மன்னிப்பை பெறுகிறோம். எனவே அதனை நாம் பிறருக்கு கொடுக்க வேண்டும். வெறுப்பும் பகைமையும் நம் மன்னிக்கும் திறனை அரிப்பதற்கு முன் நமக்கு தீங்கு செய்தவரை மன்னிக்க வேண்டும். மன்னிப்பது என்பது எளிதான காரியமல்ல. கடவுளின் உதவி வேண்டும். நாம் மறக்க முடியாது. தீங்கு செய்தவரை தீங்கை மறக்க முடியாது. ஆனால் மன்னிப்பை தேர்ந்தெடுக்க முடியும். ஏனென்றால் forgiveness is a decision. எனவே மன்னிப்பது என்பது ஒரு முடிவு. அதோடு ஒவ்வொரு தடவையும் அந்த மனிதரை பார்க்கும் போதெல்லாம் நாம் அவரை மன்னித்து விட்டோம் என்பதை நாம் நினைவூட்டிக் கொண்டே இருக்க வேண்டும். இது கடவுளின் இரக்கத்தால் மட்டுமே
நிகழ முடியும். கடவுளுடைய உதவியால் மட்டுமே நிகழ முடியும். அவர் நம்முடைய வாழ்க்கையில் வருவார், போவார். அந்த சம்பவம் நமக்கு நினைவில் இருக்கும். ஆனால் பழிவாங்குகின்ற எண்ணமோ காழ்ப்புணர்ச்சியோ இல்லாமல் நான் அவரை மன்னித்து விட்டேன் என்கின்ற அந்த ஒரு முடிவுதான் நம் மனதில் இருக்கும். எனவே அடுத்தவரை மன்னிப்போம். எத்தனை முறை அவர்கள் வந்து மன்னிப்பு கேட்டாலும் கடவுளின் இரக்கத்தை பெறுகின்ற நாமும் சளைக்காமல் அவர்களுக்கு இரக்கம் காட்டுவோம். ஆமீன்.